கடற்கொள்ளையர்கள், அதாவது பைரட்ஸ். இந்த பேரை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பைரட்ஸ் ஆஃப் த கேரிபன் இந்த மூவியில் நடித்த ஜாக் ஸ்பேரோ. இவர் நடித்த மூவி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் என்னென்ன ஆக்டிவிட்டி அவர் பண்ணுறாரோ அதே ஆக்டிவிட்டி இன்றைக்கி யூஎஸ்ஏல வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் டாக் லைக் ஏ பைரட் டே, அதாவது ஒரு கடற்கொள்ளையர் போல் சர்வதேச பேச்சு தினம். இந்த தினம் வந்து முதல் முறையாக வந்து ஆர்கென்ட்டில் அல்பனி என்ற இடத்துல தான் முதல் முறையாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த தினத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபன்னியான ஸ்டோரி ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் பால் மற்றும் அவருடைய நண்பரான மார்க் சம்மர்ஸ் இருவரும் சேர்ந்து ராக்கோட் பால் என்ற விளையாட்டை விளையாடுறாங்க. அப்போது இது பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி ஏற்படுது. அந்த இன்ஜுரி அப்போ வந்து அவர் பைரட் மாதிரி கத்துறாரு. அந்த சமயத்திலிருந்து இந்த தினத்தை கொண்டாடப்பட்டு வருகிறது. இதை முன்னிட்டு பைரட் மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறது, ட்ரெஸ் பண்ணுறது, ஸ்பீக்கிங் பண்ணுறது, மூவிஸ் பார்க்குறது, புக்ஸ் படிக்கிறது. இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.